Hello everyone, வணக்கம் and welcome back to my channel. இன்னைக்கு நம்மளோட கிளாஸ்ல ஒரு போயமோட சம்மரி பார்க்க போறோம். இது என்ன போயம், யார் எழுதுனா எல்லாத்தையும் பார்க்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம போயம்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம E.J. Pratt, அதாவது எட்வின் ஜான் பிராட் என்ற ஒரு கெனடியன் போயட் எழுதின தி டையிங் ஈகிள் போயமோட சம்மரி பார்க்க போறோம். In the poem, or allegorical poem, it symbolizes how old tradition is being replaced by new tradition. அதாவது புதுசு வந்த உடனே எப்படி பழசு தூக்கி எறிகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் தான் இந்த போயமை போய்ட் எழுதியிருக்கிறாரு. ஸோ த டையிங் ஈகிள் இதோட டெக்ஸ்ட்டை நான் தனித்தனி ஸ்லைடில் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களுக்கு கம்ப்ளீட் டெக்ஸ்ட் வேணும்னா நீங்கள் காமெண்ட் பாக்ஸில் தாராளமாக கேட்கலாம். இப்போ நம்ம சம்மரிக்குள்ளே போகலாம். இந்த போயம் ஃபர்ஸ்ட் பிகின் ஆகும்போது ஒரு ஈகிள் அப்படியே அமைதியாக போய் டாப் ஆஃப் தி மவுண்டெயினில் உட்காந்துருக்கு. யூஸ்வலாக ஈகிள் அப்படின்னாலே இட் இஸ் த கிங் ஆஃப் த பேர்ட்ஸ் அண்ட் இட் இஸ் அ மெஜஸ்டிக் பேர்ட். நம்ம அப்படி தான் நம்மளோட தாட்லேயே இருக்கும். பட் இந்த போயம் பிகின் ஆகும்போதே ஒரு ஈகிள் அமைதியாக போய் டாப் ஆஃப் த மவுண்டெயினில் உட்காருது. அதை பார்க்குறதுக்கு யாரோ தன்னை தோற்கடிச்சிட்ட மாதிரி அதனுடைய கண்களெல்லாம் ஒரு ஏமாற்றமாக இருக்குது. அது கூனி குறுகி தன்னுடைய ஃபெதர்ஸ் எல்லாம் ஒடுக்கிக்கிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதை இப்போ பார்க்குறதுக்கு மழையில் நனைஞ்சு போன அண்டங்காக்கை மாதிரி இருக்குது. ஒரு ஓல்டு ஈகிள் மாதிரி தன்னுடைய அப்பியரன்ஸில் அது தெரியுது. பட் அது ஓல்டு ஈகிள் கிடையாது. அதனுடைய ஏஜால் அது ஓல்டு கிடையாது. டியூ டு இட்ஸ் அப்பியரன்ஸ் இட் லுக்ஸ் ஓல்டு. ஏன் அப்படின்னா அது சோகமாக இருக்கிறனால அது ஓல்டாக தெரியுது. இதை போய்ட் இங்கே அழுத்தமாக பதிவு பண்ணியிருக்காரு. அடுத்த லைன்ஸில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது சன்செட் கிடையாது, அதனால இந்த பேர்டு தூங்குறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கனால நமக்கு அப்படி தெரியுதுன்னு நம்ம யோசிக்க முடியாது. பிகாஸ் there is 1 hour for sunset. சன்செட் ஆகிறதுக்கு இன்னும் 1 hour இருக்குங்கிறத போய்ட் அழுத்தம் திருத்தமாக கொடுத்துருக்கிறாரு. ஏதோ ஒன்று அதனுடைய சோலில் அதனுடைய மனசில் அப்படியே ஆணி மாதிரி பதிஞ்சிருக்குது. யாரோ தன்னுடைய ப்ரைட் தன்னுடைய கிங்டம் அதை பறிச்சிட்டதாகவும் தான் ஏமாந்துட்டதாகவும் அது ரொம்ப ஃபீல் பண்ணுது. அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வரையும் இந்த கிராகு தான் அதனுடைய சிம்மாசனம், அதனுடைய த்ரோன். அதில் அது ரொம்ப ஹாப்பியாக அப்படி மெஜஸ்டிக்காக உட்காந்து சுற்றியில் இருக்கிற தன்னுடைய எம்பையரை அப்படியே பார்க்குது. சுற்றியில் இருக்கிற எம்டி ஸ்பேஸ், ஃபாரஸ்ட், ஸ்கை அது எல்லாம் தான் அதுக்கு எம்பையர் மாதிரி. அது அவ்வளோ ஹாப்பியாக இருந்துக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு எனிமீஸ் அப்படிங்கிறவங்க யாருமே கிடையாது அன்னைக்கு ஆஃப்டர்நூன் வரையும். It outfought, it outlived all his rivals. அதுக்கு எனிமீஸ் இருந்தாங்கனாலும் அவங்கள சண்டை போட்டு கொன்னுட்டு இது என்ன ஆயிருது, மேலே மெஜஸ்டிக்காக ஒரு கிங் ஆகி அந்த எம்பையரை கைப்பற்றிருச்சு. அடுத்தது இது மட்டும் கிடையாது, அந்த இடத்துல மட்டும் கிடையாது, glaciers, அதர் கோஸ்டல் ஏரியாஸ், இதில் எல்லாத்துலேயுமே இதனுடைய டிசெண்டன்ஸ், தட் மீன்ஸ் இதனுடைய பிள்ளைகள், இதனுடைய வாரிசுகள், அவங்க தான் கிங்ஸாக இருக்கிறாங்க. இதனுடைய குழந்தைகள் எல்லாம் பறக்கிறதுக்கு எப்படி பழக்க வைக்குது இது அப்படிங்கிறதையும் அடுத்து போய்ட் கொடுத்துருக்கிறாரு. ஈகிள் என்ன பண்ணுமான்னா, அந்த ஈக்லெட்ஸ் பறக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருக்கும்போது மேலே அந்த கிளிஃப் ஆஃப் த மவுண்டெயின்லேருந்து டக்குன்னு தள்ளி விட்டுருமா. ஆப்வியஸ்லி ஈக்லெட் ஹேஸ் டு டூ, இட் ஹேஸ் டு ஃப்ளை. ரெக்கையை விரிச்சு அது பறந்து தான் ஆகணும். கீழே ஒழுகாமல் இருக்கிறதுக்கு அது பறந்து தான் ஆகணும். இப்படி தான் அது என்ன பண்ணுமா, பறக்கிறதுக்கு பழக்கி கொடுக்குமா. இப்பேற்பட்ட சாம்ராஜ்யத்தில் ஒரு மொனார்க்காக இருந்த ஒருத்தன் இது பண்ணிட்டான் அப்படின்னு அது சொல்லுது. அன்னைக்கு மார்னிங் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, அது அதனுடைய அரியணையில் உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு சில்வர் ஃப்ளாஷ், ஒரு ஷைனிங்கான ஒரு கிளிட்டரிங் ஃப்ளாஷ் அது மேலே பட்டிருக்கும். எங்கே இருந்து வந்திருக்கும் அந்த ஃப்ளாஷ் அப்படின்னா, 2 பீக் ஆஃப் த மவுண்டெயின்ஸ்க்கு நடுவில் இருந்து ஒரு இன்வேடர் வர மாதிரி, சட்டுன்னு ஒரு பேர்டு வர மாதிரி இருந்திருக்கும். அந்த ஈகிளுக்கு உடனே ஒரு கோபம், ஒரு ஆத்திரம், யார் என்னுடைய எல்லைக்குள்ளே நுழையிறா அப்படின்னு பார்க்கறதுக்காக அது என்ன பண்ணும், தன்னுடைய ஃபெதர்ஸை டக்குன்னு விரிச்சுக்கிட்டு கிராக்ஸை தன்னுடைய நகத்தால் கீறிட்டு
அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அப்படி எந்திரிக்குது. யார் அது? நம்மளுடைய கிங்டம்குள்ளே நுழையிறது யார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு அது எந்திரிக்குது. அடுத்தது அது யாராக இருக்கும் அப்படின்னு இது கெஸ் பண்ணுது. ஒரு பேட்ரிச்சா, ஹெரோனா, ஃபால்கனா, ஈகிளா, இல்லை யாரோ ஃப்ரெண்டா இல்லை ஃபோவா? ஃபோ மீன்ஸ் எனிமி. ஃப்ரெண்டா எனிமியா யாராவோ இருக்கட்டும், அவங்க யார், நம்ம இடத்துக்கு வந்திருக்காங்களே அவங்க யார் அப்படிங்கிறத நம்ம போய் கண்டிப்பாக பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அது அந்த கிராக் ஆஃப் தி மவுண்டெயின்லேருந்து எந்திரிச்சு வேகமாக நம்ம கவட்டையிலேருந்து போன கல் மாதிரி வேகமாக போய் அந்த இன்வேடர் பக்கத்தில் போய் பார்க்குது. அந்த இன்வேடர் ஒரு ரேப்பிட் ஸ்பீடில் அப்படியே பயங்கர வேகமாக பறந்துக்கிட்டு இருக்குது. நம்ம ஈகிளும் சும்மா இல்லை, அதை சுற்றி சுற்றி வட்டம் போட்டு பறந்துக்கிட்டே இருக்குது அந்த ஈகிளும். அப்போ என்ன நடக்குது அப்படின்னா, ஈகிள் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு வரும்போதே என்ன நினைப்போட வருது? சண்டை போடணும், இவன் யார், நம்மோட எல்லைக்குள்ளே நுழைஞ்சிருக்கான், இவன் கிட்ட சண்டை போடணும் அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் வருது. ஆனால் அங்கே வந்த உடனேவே அதுக்கு ஒரு வித பயம் ஏற்பட்டுருது. இது யாருடா, இது இவ்வளோ பெரிய உருவமாக இருக்கான், இவன் என்ன ஒரு பறக்கிற ரெப்டைலா அப்படின்லாம் அது யோசிக்க ஆரம்பிச்சிருது. அடுத்த லைன்ஸில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம ஈகிள் அதோட இன்வேடரை நல்லா ஆராய்ச்சி பண்ணுது. அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு பேட் லைக் ஸ்ட்ரக்சருக்கு, பேட்னா இட்ஸ் அ பேட், இந்த பேர்ட் இருக்குல்ல, அந்த பேட் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்குது இந்த அனிமல்னு பார்க்குது. அது மட்டும் இல்லாமல் அதோடைய பாடி ரொம்பவே பெருசாக இருக்குது. இட் லுக்ஸ் லைக் அ ஃப்ளையிங் ட்ராகன்னு சொல்லுது. அது எவ்வளோ வேகமாக நம்ம ஈகிள் பறந்து போச்சோ சண்டை போடணும்னு, அவ்வளோ வேகமும் அப்படியே குறைஞ்சு போய் அமைதியாக மெதுவாக சுற்றி மட்டும் வருது. அடுத்த லைன்ஸில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அது ஒரு ரைவல் மட்டும் தெரியுது, ஆனால் அது யாருன்னு தெரியல. Either it is a bat or it is a reptile or it is a flying reptile or a flying dragon. இது எல்லாத்தையுமே அது யோசிக்குது. இது எல்லாத்தையும் யோசிக்கும் போது அதுக்குள்ள ஒரு வித பயம் இருக்குது. மின்னல் வேகத்தில் சண்டை போடணும்னு எந்திரிச்சு வந்துச்சு, ஆனால் தன்னுடைய மனசில் இருந்த அந்த ஆதங்கம், அந்த கோபத்தை எல்லாத்தையுமே அப்படியே தொண்டை குழிக்குள்ளே அடக்கிருச்சு. எதனால்? பிகாஸ் ஆஃப் த மெஜஸ்டிக் லுக் ஆஃப் த ரைவல். அது அப்படியே பயந்து போய், கொஞ்சம் பயந்துருச்சு ஈகிள், அப்படியே பயந்து போய் அப்படியே டிஸ்டர்ப்ட் ஆகி மெதுவாக தன்னுடைய எல்லைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னா, அந்த வந்த இன்வேடர் ஈகிளை அப்படியே சட்டை பண்ணாமல் தாண்டி அது வாட்டுக்கு போயிடுது. இந்த ஈகிளுக்கு பயங்கர கோபம். அந்த ஈகிளால் எல்லாத்தையும் பொறுத்துக்க முடிஞ்சிச்சு. சரி போனா போது, என் எல்லைக்குள்ள வந்துட்டான், என்னமோ பண்ணிட்டான், ஆனால் நான் இவ்வளவு தூரம் அவன் பக்கத்தில் நின்று என்னை கொஞ்சம் கூட மதிக்காம அவன் வாட்டுக்கு போயிட்டானே அப்படின்னு ரொம்ப ஆதங்கப்படுது இந்த ஈகிள். அந்த ஆதங்கத்தில் தான், அந்த கோபத்தில் தான், அந்த வருத்தத்தில் தான் அது அப்படியே போய் அந்த கிராக் ஆஃப் தி மவுண்டெயினில் உட்காந்துருக்கு. என்ன நினச்சிட்டு உட்காந்துருக்கு? அவ்வளோதான், நம்மளோட காலம் முடிஞ்சு போச்சு, இப்போ நமக்கு ஒரு ரைவல் வந்துட்டான், நம்ம இறந்து போக போகிறோம் அப்படின்னு நினச்சி அது ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்குது. இவ்வளோதான் இந்த போயமோட சமரி. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது ஒரு அலெகோரிக்கல் போயம். எப்படி ஓல்டு ட்ரெடிஷன் இஸ் ரீப்ளேஸ்டு பை நியூ ட்ரெடிஷன், ஓல்டு கிங்ஸ் ஆர் பீயிங் ரீப்ளேஸ்டு பை நியூ கிங்ஸ், இது எல்லாத்தையுமே சிம்பாலிக்காக போய்ட் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காரு. ஹோப் யூ குட் ஹவ் அண்டர்ஸ்டுட் த போயம். உங்களுக்கு இந்த போயம் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஐ விஷ் யூ ஆல் அ குட் டே. பை.